காம்போசிட் சிலிண்டர். பழைய ரெட் கலர் எல்பிஜி கேஸை யூஸ் பண்ணி போர் அடிக்குதுன்னு சொல்றவங்களுக்கு வந்தாச்சு புது காம்போசிட் சிலிண்டர். பார்க்க ரொம்ப காம்பாக்டா யாரு வேணும்னாலும் தூக்குற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. பழைய கேஸ் 14.2 கிலோ. ஆனா இது வெறும் 10 கிலோ வெயிட் மட்டும் தான். அதே மாதிரி லீக் ப்ரூஃப்னு சொல்றதுனால நம்பிக்கையா வாங்கலாம். ஒரு அட்டகாசமான அம்சம் என்னன்னா, உள்ள எவ்வளவு கேஸ் இருக்குன்னு வெளியே இருந்து பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அட ஆமாங்க, தண்ணி கேன்ல தண்ணி பாக்குற மாதிரி சிலிண்டர்ல இருக்கிற கேஸ தெரிஞ்சுக்கலாம். இத வாங்க செக்யூரிட்டி டெபாசிட் 3000 rupees. இதோட ரீஃபில்லிங் காஸ்ட் 580 rupees. எல்பிஜி வெப்சைட்ல இத பத்தி விரிவான டீடைல்ஸ தெரிஞ்சுக்கலாம். எனது காரை யூஸ் பண்றப்ப மட்டும் இன்சூரன்ஸை ஆன் ஆஃப் பண்ண முடியுமா? அட ஆமாங்க. காரை யூஸ் பண்றப்ப மட்டும் இன்சூரன்ஸை ஆன் பண்ணி வைக்கலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் தான் சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்றாங்க. காரை இன்னைக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆப்ல போய் ஆன் பண்ணிக்கலாம். பண்ணாத டைம்ல ஆஃப் பண்ணிக்கலாம். அதோட 24 hours காரை யூஸ் பண்ணாம வீட்லயே வச்சிருக்கோம் அப்படின்னா கேஷ்பேக் கூட கொடுக்கறாங்க. காரை வீட்லயே விட்டுட்டு வெளியூர் போறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். அதோட வீக்கெண்ட்ல காரை யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேர். ஹைவேஸ்ல இருக்கிற 4 ஃப்ரீ சர்வீஸ் தெரிஞ்சுக்கோங்க. நாம நிறைய டிராவல் பண்ணியிருக்கோம். அதுவும் முக்கியமா ஹைவேல இந்த போர்டை பார்க்காம இருந்திருக்க மாட்டோம். அட ஆமாங்க, ஹைவேல நிச்சயமா பச்சை கலர்ல இருக்கிற இந்த போர்டை பார்த்திருக்கோம். அதுவும் அதுல இருக்கிற 1033 இந்த நம்பர் எதுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த நம்பர் NHAI ஓட ஹெல்ப்லைன் நம்பருங்க. இதுல நமக்கு என்ன யூஸ் இருக்குன்னு கேக்குறீங்களா? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இதுல மொத்தம் 4 யூஸ் இருக்குங்க. நாம ஹைவேஸ்ல 2 வீலர்லயோ கார்லயோ டிராவல் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? அதுவும் நைட் டைமா இருந்தா கூட சிரமம் பார்க்காம வருவாங்க. நம்ம வண்டியில பெட்ரோல் இல்லாம நின்னாலும் 5 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து தருவாங்க. ஆனா அதுக்கு பேமெண்ட் நாம தான் தரணும். நம்ம வண்டி பிரேக் டவுன் ஆனாலும் பஞ்சர் ஆனாலும் சரி பண்ணி கொடுப்பாங்க. அப்படி சரி பண்ண முடியலனா டோ பண்ணி கேரேஜ் வரைக்கும் டிராப் பண்ணி விடுவாங்க. ஒருவேளை நமக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணா நம்மள ஹாஸ்பிட்டலுக்கு சேஃபா கூட்டிட்டு போய் விடுவாங்க. சோ இந்த நம்பரை மறக்காம உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
பொதுவா உங்க பிசியை எப்படி ஷட் டவுன் பண்ணுவீங்க? விண்டோ கீ கிளிக் பண்ணி அதுல இருக்கிற பவர் பட்டனை கிளிக் பண்ணா ஷட் டவுன் ஆகும். ஆனா அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க. என்னன்னு கேக்குறீங்களா? எனக்கு என்னடா தெரியும். உங்களோட டெஸ்க்டாப்ல ரைட் கிளிக் பண்ணுங்க. அதுல நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போனா ஷார்ட்கட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷார்ட்கட் கிரியேட் பண்ணும்போது அதுல ஸ்லைட் டு ஷட் டவுன் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்ப உங்க டெஸ்க்டாப்ல ஸ்லைட் டு ஷட் டவுன் ஒரு ஷார்ட்கட் கிரியேட் ஆகி இருக்கும். இப்ப அத டபுள் கிளிக் பண்ணுங்க. புதுசா இருக்குல்ல? இந்த ட்ரிக் வர்க் ஆகுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஏசிய எப்படி யூஸ் பண்ணா கரண்ட் பில் கம்மியாகும்? அடிக்கிற வெயிலுக்கு நீங்க வீட்டுக்கு போன உடனே ஏசிய ஆன் பண்ணுவீங்க. உங்க ரூம்ல உடனே ஃபுல்லா கூலிங் ஆக ஏசிய 16ல இல்லனா 18ல வைப்பீங்க. அப்புறம் மந்த் எண்ட்ல பாத்தீங்கன்னா கரண்ட் பில் அதிகமாக இருக்கும். அதுதான் 5 ஸ்டார் ஏசி வாங்கி இருக்கேன்ல, அப்புறம் எப்படி கரண்ட் பில் அதிகமாகும்? அப்படிலாம் இல்லங்க. அப்புறம் எப்படி ஏசியை யூஸ் பண்ணா கரண்ட் பில் கம்மி ஆகும்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள்ங்க. ஃபர்ஸ்ட் ஏசியோட கூலிங்க கம்மியா வைக்கணும். அப்புறம் ஏசியோட ஃபில்டரை 3 மாசத்துக்கு ஒரு முறை நல்லா கிளீன் பண்ணிடணும். வருஷத்துக்கு ஒரு தடவை ஏசிய உள்ள வெளியன்னு நல்லா கிளீன் பண்ணணும். அப்பதான் கம்ப்ரஸர் ஸ்ட்ரெஸ் இல்லாம நமக்காக வேலைய பார்க்கும். ஏசிய 16ல இல்ல 18ல வைக்கும்போது ரூம் டெம்பரேச்சர் ரீச் ஆகும்போது இந்த கம்ப்ரஸர் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஓடிக்கிட்டே இருக்கும். அதுவே ஏசிய 24ல இருந்து 28 வரைக்கும் வச்சீங்கன்னா ஏசி கொஞ்சம் ஸ்லோவா தான் கூல் பண்ணும். ஆனா கரண்ட் பில் சேவ் பண்ணலாங்க. கரண்ட் பில்லை சேவ் பண்ண இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. ஜிமெயில்ல இருக்கிற அன்வான்ட் மெயில்ஸை ஈஸியா எப்படி டெலீட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதோட ஒரு சின்ன ட்ரிக்கை வச்சு 1 GB வர கூகுள் டிரைவ்ல ஸ்பேஸை சேவ் பண்ண முடியும். மெயில் ஐடி ஓபன் பண்ணி அதுல unsubscribeன்னு சர்ச் பண்ணா பல்கா நிறைய மெயில் ஓபன் ஆகும். இது எல்லாமே ப்ரமோஷன் மெயில்ஸ். இப்ப மேல செலக்ட் ஆல் மெயில்ஸ் தட் மேட்ச் திஸ் கிரைட்டீரியான்னு இருக்கும். இத செலக்ட் பண்றதுனால ஆல் மெயில்ஸ்ல இருக்கிற அன்வான்ட் மெயில்ஸ்லாம் நாம பார்க்க முடியும். இப்போ டெலிட் ஆப்ஷன் கொடுத்தா எல்லா மெயிலும் பின்னுக்கு போயிடும். இப்ப அகைன் நாம டெலிட் ஃபாரெவர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணா பெர்மனண்டா இந்த மெயில்ஸ்லாம் டெலிட் ஆகிடும். கூகுள் டிரைவ் ஃபுல் ஆகிடுச்சுன்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர்வா வொர்க் அவுட் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல போறீங்களா? இது உங்களுக்கு தான். நீங்க எந்த ஃப்ளைட்ல போறீங்களோ அந்த ஏர்லைன்ஸோட ஆப்ல போய் PNR போட்டு சீட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட வெப் செக்கிங் பண்ணி போர்டிங் பாஸை எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி பண்ணா நாம எங்கேயுமே நிக்காம டைரக்டா செக்யூரிட்டி செக்அப் போயிடலாம். இன்னும் கூட ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணணுமா? நிறைய ஏர்போர்ட்ல டிஜி யாத்ரா சப்போர்ட் பண்றாங்க. இதுல லாகின் பண்ணிட்டா உங்க ஃபேஸை வச்சு டக்குன்னு லாகின் பண்ணிக்கலாம். அடுத்ததா ரொம்ப முக்கியமான விஷயம், லக்கேஜ்ல மேக்ஸிமம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2 hours முன்னாடியே ஏர்போர்ட் போயிடுங்க. அங்க போய் என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா? அதுக்கு தான் இருக்கு லான்ச். வெறும் 2 ரூபாய் பே பண்ணா போதும், ஒரு கட்டு கட்டலாம். அது மட்டும் இல்லாம ஏர்போர்ட் ஃபுல்லா ஃப்ரீ வைஃபை இருக்கு, ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. இதனால ஃப்ளைட்டையும் மிஸ் பண்ண மாட்டோம். கடைசியா ஒரு ANS ஹெட்செட் மாட்டிக்கோங்க. டைம் பாஸ்க்கு யூஸ் ஆகும். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுற வரை பயமும் இருக்காது. என்னங்க, ஃப்ளைட்ல போலாமா?
எப்படி அப்ளை பண்ணலாம்? புது பான் கார்டு வாங்க 500-400ன்னு செலவு பண்றீங்களா? அப்படி எதுவும் இல்லாம கம்மியானா நாமளே ஈஸியா அப்ளை பண்ணலாம். அதுக்கு முதல்ல கூகுள் போயிட்டு NSTL வெப்சைட் போய்க்கோங்க. பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்டு அப்ளிகேஷன் டைப்ல நியூ பான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கேட்டகரியில இண்டிவிஜுவலை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க நேம், அட்ரஸ கரெக்டா கொடுங்க. மெயில் ஐடி ஏதோ ஒன்னு தராம இப்ப யூஸ் பண்ற மெயில் ஐடி மட்டும் கொடுங்க. ஏன்னா இத பண்ண உடனே நம்ம மெயில் ஐடிக்கு ஒரு ஃபார்ம் வரும். அதையும் ஃபில் பண்ணி முடிச்சிட்டா 3 to 4 டேஸ்ல ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். 7 to 10 டேஸ்ல வீட்டுக்கே பான் கார்டு வந்துரும். எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ண நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்தாச்சு vidyalakshmi.co.in வெப்சைட். இத மத்திய உயர்கல்வி அமைச்சகம் மற்றும் இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன் இவங்க 2 பேரும் டைரக்டா மேனேஜ் பண்றாங்க. சோ இது ரைட் போர்ட்டல் ஃபார் ஆல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த போர்ட்டல்ல இருக்கிறது காமன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல மொத்தம் 44 பேங்க்ஸ் இன்க்ளூட் ஆகியிருக்கும். லோன் தேவைப்படுறவங்க எந்த பேங்க் வேணுமோ அப்ளை பண்ணிக்கலாம். 100க்கும் மேற்பட்ட எஜுகேஷன் லோன் ஸ்கீம்ஸ்லாம் இதுல இருக்கு. இந்த வெப்சைட்ல ஒரே நேரத்துல 3 பேங்க்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். இந்த வெப்சைட்ல ரிஜிஸ்டர் பண்ண உடனே டேஷ்போர்ட்ல அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நாம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். முக்கியமான விஷயம், நேம் அண்ட் நம்பர் கரெக்டா இருக்கணும். எந்த சர்டிபிகேட் அட்டாச் பண்றீங்களோ அதுல நேம் கரெக்டா மேட்ச் ஆகணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், மெயில் ஐடி ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. சோ கேர்ஃபுல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். டைம் பாஸ் பண்ற நேரத்துல ஈஸியா அப்ளை பண்ண முடியும். அட ஆமாங்க, கூகுள்ல passportindia.government.in வெப்சைட் போய்க்கோங்க. அந்த டேப்ல பாஸ்போர்ட் அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் உள்ள போய் நார்மலா இல்ல தக்கலான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அர்ஜென்ட்னா தக்கல் ஆர் நார்மலா சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க செலக்ட் பண்ற ஆப்ஷன்ஸை பொறுத்து தான் பேமெண்ட்டை கட்டணும். 1500ல இருந்து 3500 வரைக்கும் சார்ஜஸ் அப்ளிகபிள் ஆகும். ஒன்ஸ் பேமெண்ட் அப்ரூவ்னா அப்பாயின்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் ஆகிடும். அப்பாயின்மெண்ட் டேட் அன்னைக்கு பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு எல்லா ஒரிஜினல்ஸ் அண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ், டாக்குமெண்ட்ஸ், ஒரிஜினல் மார்க் ஷீட்ஸோட போகணும். கவர்மெண்ட் ப்ரூஃப், ஆதார் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ், 10th மார்க் ஷீட் இப்படி தேவையானதை வச்சு அன்னைக்கே ப்ராசஸை கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து போலீஸ் வெரிஃபிகேஷன். உங்க வீட்டுக்கு போலீஸ் வருவாங்க செக் பண்ண. அர்ஜென்ட்னா நீங்களே போலீஸ் ஸ்டேஷன் போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 வீக்ல இருந்து 10 டேஸ்க்குள்ள பாஸ்போர்ட் நமக்கு கிடைச்சிரும். UPI ஆப்ஸ் யூஸ் பண்ணி புது விதமான ஸ்கேம் நடக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அட என்னமா நீ வேற என்னென்னவோ சொல்லி பயமுறுத்துறன்னு கேக்குறீங்களா? நம்ப கஷ்டமா இருந்தாலும் இப்ப சொல்ல போற இந்த விஷயம் 100% ட்ரூ. ஃபேக் டெலிகிராம் சேனல்ஸ்ல இந்த மாதிரி UPI ஆப்ஸோட லிங்க்ஸை போட்டு டவுன்லோட் பண்ணா 100-200 கேஷ்பேக்னு ஆட் காமிச்சு ஸ்கேம் பண்றாங்க.
இந்த ஃபேக் யூபிஐ ஆப்ஸ் அச்சு அசலா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். ஆமாங்க, சவுண்ட் முதற்கொண்டு அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். பேடிஎம் கரோ. ஆனா அது ஃபேக். சேம் டு சேம் மொபைல் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தாலும் டிஃபரன்ஸை அவ்வளோ ஈஸியா கண்டுபிடிக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நாம ஏதாவது பொருள் வாங்கிட்டு ஷாப்கீப்பர் நேம் பார்த்தா சேம் ஆயிருக்கும். அவ்வளவு ஏன், பேமெண்ட் பண்ணா வர சவுண்ட் கூட எக்ஸாக்ட்டா அப்படியே இருக்கும். நாமளும் பேமெண்ட் ரிசீவ்டு நினைச்சு கிளம்பிடுவோம். அப்புறமா நாம பேமெண்ட் பண்ண பணம் உண்மையிலேயே ஷாப்கீப்பர்ஸ்க்கு போகாது. இதனால கம்ப்ளைண்ட் பண்ணா நாம அரெஸ்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. சோ பி கேர்ஃபுல். ஆப்ஸ இந்த மாதிரி லிங்க்ல டவுன்லோட் பண்ணாம பிளே ஸ்டோர்ல போய் சேஃபா டவுன்லோட் பண்ணுங்க. இதனால பெரிய ரிஸ்க்ல இருந்து தப்பிக்கலாம். நீங்க கூகுள் குரோம அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்களா? மேக்ஸிமம் டைம் பிரவுசிங்ல ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? அப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கு தான். நீங்க எந்த வெப்சைட்ல என்ன பாத்தீங்க, உங்களோட பிரவுசிங் கேட்டகரி என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டேட்டாவை உங்களுக்கு தெரியாமலேயே வெப்சைட்ஸ் உங்க மொபைல்ல சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இதனால போனோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக சான்சஸ் நிறைய இருக்கு. சரி, ஓகே, இப்போ அதை எப்படி கண்டுபிடிச்சு டெலீட் பண்றது அப்படின்னு தானே கேக்குறீங்க? அது ரொம்ப சிம்பிள். கூகுள் குரோம்ல மெனு ஆப்ஷன் போய்க்கோங்க. அதுல சைட் செட்டிங்ஸ்ல லாஸ்டா டேட்டா ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ள போனீங்கன்னா நீங்க பார்த்த வெப்சைட்ஸ் எவ்வளவு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி இருக்குன்னு இத பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இதுல எதை வேணாம்னு நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இனிமே இப்படி ஸ்டோர் பண்ண கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக்ல போய் ஆன் டிவைஸ் சைட் டேட்டா ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. இனிமே எந்த வெப்சைட்டும் உங்க டேட்டாவை சேவ் பண்ணாது. மொபைல் பெர்ஃபார்மன்ஸும் ஸ்மூத்தா இருக்கும். வீட்ல யூஸ் பண்ற எல்பிஜி கேஸ டைரக்டா புக் பண்ணி வாங்க முடியுமா? வாட்ஸ்அப்ல புக் பண்ணா வீட்டுக்கே டெலிவரியா? முதல்ல நான் சொல்ற நம்பர்ஸ நோட் பண்ணிக்கோங்க. இந்தியன் யூசர்னா 7588888824, HP யூசர்னா 9222201122, பாரத் யூசர்னா 1800224344. இந்த நம்பரை மொபைல்ல ஸ்டோர் பண்ணி வாட்ஸ்அப்ல ஹாய்னு சென்ட் பண்ணுங்க. உடனே இங்கிலீஷ் ஆர் ஹிந்தின்னு ஆப்ஷன் கேட்கும். லாங்குவேஜ்ல செலக்ட் பண்ணி உள்ள போனா நியூ கனெக்ஷன், எல்பிஜி ரீஃபில், மேனேஜ் கனெக்ஷன் நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதுல எல்பிஜி ரீஃபில் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணணும். அவ்வளவுதான். இப்படி பண்ணா ஏஜென்சிக்காரங்க வீட்டுக்கே கேஸ் அனுப்பி வச்சிருவாங்க. நெக்ஸ்ட் டைம் எல்பிஜி கேஸை இப்படி புக் பண்ணி தான் பாருங்களேன்.